அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை வணக்கம் ஐயா. காலைச்சக்கரம் 2 நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் குமரேசன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி தலைவரே. அனைவருக்கும் ஆரோக்கிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் செங்குட்டுவன் அவர்கள் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலைச்சக்கரம் 2.1. இது இயற்கையின் வாழ்வியல் முறை. உன்னுடல் உன்னுடல். இந்த அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள ஜோன் 31 உதவியாளர் ரோட்டரியன் ஆர் சம்பத் அவர்களையும், ஜோன் 13 உதவியாளர் ரோட்டரியன் எஸ் பாண்டியன் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் செயலாளர் ரோட்டரியன் பி சிவசங்கர் அவர்களையும், காலைச்சக்கரம் திட்டத்தின் தலைவர் ரோட்டரியன் ஆர் குணபாலன் ஐயா அவர்களையும், இரண்டாவது நாளாக நம்முடன் இணைந்து இத்திட்டத்தினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ரோட்டரி கிளப் ஆஃப் குத்தாலம் சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் சி மார்டின் மரி அடைக்கலம் அவர்களையும், செயலாளர் ரோட்டரியன் எம் ராமநாதன் அவர்களையும், நமக்கு ஆசனங்களை மிக எளிமையாகவும் சிறப்பாகவும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற நமது ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களையும், இன்று சிறப்பு அழைப்பாளராக அக்குபஞ்சர் கல்வி குறித்த விளக்கங்களை அளிக்க இருக்கின்ற இயற்கை மருத்துவர் இலக்கியவாணன் ஐயா அவர்களையும், மேலும் இக்குழுவில் பயணித்து வரும் அனைத்து நல்ல நல்ல உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று தொடர்ந்து திட்டத்தினை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வரவேற்பு நிகழ்ச்சிய தலைவர் நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ரோட்டரி வணக்கம். ரோட்டரி வணக்கம் வாசித்து வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஸ்லம் சங்கத்தின் செயலாளர் ரோட்டரியன் ரவிசுந்தர் அவர். அனைவருக்கும் வணக்கம். மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். விட்டு விட்டு வருதுமா? டவர் இல்லைன்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி. அவர்களுக்கு டவர் இல்லை, பரவாயில்ல. அப்படி இருந்தாலும் நமக்கு அந்த இறை நம்பிக்கையோட அந்த ரோட்டரி இறைவணக்கில் வாசிச்சிருக்காங்க. ரோட்டரி இறைவணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஸ்லம் சங்கத்தின் செயலாளர் ரவிசுந்தர் அவர்கள் துணைவியார் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க ஆசான் பாரதி தேவி அம்மா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிவவாக்கியம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண்ணெழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண்ணெழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வைகரை துயில் எழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயில் எழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம்.
வைகறை துயில் எழு அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றி உறுதி தன்னை சூழ்ந்தது அறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா வெற்றி உறுதி தன்னை சூழ்ந்தது அறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா வெற்றி உறுதி தன்னை சூழ்ந்தது அறி வெற்றி உறுதி. வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், தியான பயிற்சிகள் மற்றும் முத்திரை பயிற்சி. நன்றி நன்றி. சூரிய வணக்கம் 12 நிலைகள். 1 2 3 4. இடது காலை முன்னாடி வச்சுக்கிறோம், வலது கால் நல்லா பின்னாடி நீட்டி வச்சுக்கிறோம், தலையை அண்ணாந்து பார்க்கிறோம். 5 6 7 8 9. வலது கால் எடுத்து முன்னாடி வச்சுக்கிறோம், இடது கால் அப்படியே நீட்டி வச்சுக்கிறோம். 10 11 12. ஒரு நீண்ட மூச்சு விட்டுக்கலாம். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும். அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடலாம். இத ஒரு ஆசன நிலையில உங்களுடைய தலை, கழுத்து, முதுகுத்தண்டு மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி வச்சு அமர்ந்து கொள்ளுங்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது திருமூலரின் பிராணாயாமம். இந்த பிராணாயாம பயிற்சி பற்றி திருமந்திர பாடல்ல 570வது பாடல்ல பாடியிருக்காரு. எங்கே இருக்கினும் கூறி இடத்திலே, எங்க இருந்தாலும் இடப்பக்கமா சுவாசி, மூச்சை இழுத்து விடு. அங்கே பிடித்து அது விட்டளவும் செல்ல, அங்கே பிடித்து அது விட்டளவும் செல்ல சங்கே குறிக்க தலைவனும் ஆமே. அதாவது நம்ம எங்க இருந்தாலும் இடப்பக்கமா மூச்சு காத்த பூரகம், மூச்சு உள்ள ஒரு 5 வினாடிகள் மூச்சை உள்ள இழுத்து அது 1:1:1 நம்ம பண்ணிருக்கிறோம். அவர் சொல்றது 16 வினாடிகள் மூச்சு காத்த உள்ள இழுக்கணும். கும்பகம் 64 வினாடிகள் மூச்சு காத்த உள்ள நிறுத்தணும். தேசகம் 32 வினாடிகள் மூச்சு காத்த வெளியே விடணும். இப்ப நாம இது நாள் வரைக்கும் ஒரு வாரமா 1:1:1 5 வினாடிகள் மூச்சு காத்த உள்ள இழுத்து 5 வினாடிகள் கும்பகம் செய்து 5 வினாடிகள் மூச்சு காத்த தேசகம் நம்ம பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு நாம 1:1:2 அப்படிங்கிற விகிதத்துல நம்ம பண்ண போறோம். அதாவது 5 வினாடிகள் இடது நாசி வழியாக மூச்சை உள்ளே இழுத்து
5 வினாடிகள் கும்பகம் பண்ணி மூச்சு உள்ள பிடிச்சு வச்சுட்டு 10 வினாடிகள் வந்து மூச்சை வெளியே விடணும். வலது நாசி வழியாக மூச்சு வெளியே விடணும். மறுபடியும் ரொட்டீனா வந்து இடது நாசிக்கு தான் அந்த 5 வினாடிகள் மூச்சை உள்ளே இழுக்கணும். இப்படியே நம்ம வந்து ஒரு 5 நிமிடங்கள் வந்து இந்த பயிற்சி நம்ம பண்ண போறோம். இந்த பயிற்சி பண்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த ஆக்கிக்கே அழிவில்லை. மூச்சு காத்த வந்து இந்த முறையில நம்ம பயிற்சி பண்ணும்போது இந்த உடம்பு வந்து அழியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. உடம்போட உண்மை நிலை வந்து என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த பயிற்சி பண்ணும்போது உடம்பு வந்து வேர்க்கக்கூடாது. இப்ப சம்மர் சீசன்றதுனால ஒரு 4 அறைக்குள்ள செய்யும் போது வேர்க்கிறது இயல்புதான். அதையும் மீறி அதிகமா ஓவரா வந்து ஸ்வெட்டிங் ஆகக்கூடாது. உடம்பு வந்து வேர்க்குதுன்னா அது வந்து அதர்மம் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து உடம்பு வந்து நடுக்கம் ஏற்பட்டது அப்படின்னா அது வந்து மத்தியமம், பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க. இதை வந்து இந்த பயிற்சி பண்ணும்போது உடம்பு அப்படியே காத்து பஞ்சு மாதிரி இருக்குது, அப்படி லேசா ரொம்ப லேசா இருக்குது அப்படின்னா அது வந்து உத்தமம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம வந்து இந்த பயிற்சியை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா, ரொம்ப மெதுவா இடது நாசி வழியா அந்த 5 வினாடிகள் வந்து மூச்சை உள்ள இழுக்கும் போது ரொம்ப ஆழமாக மெதுவாக மூச்சை உள்ள இழுத்து எந்த ஒரு சிரமமும் இல்லாம 5 வினாடிகள் உள்ள பிடிச்சு வச்சு ரொம்ப மெதுவாக வந்து 10 வினாடிகள் வந்து வலது நாசி வழியா நம்ம இப்போ மூச்சு வந்து வெளியே விடணும். இல்ல நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துட்டுல இந்த மூச்சை பிடிச்சு திணறவங்க மட்டும் செய்ய வேண்டாம். உங்களுடைய இடது கையில வச்சுக்கோங்க, வலது கையில இந்த பிரணவ முத்திரை வச்சுக்கோங்க. வலது நாசி அடைச்சுக்கிறோம். இடது நாசி வழியாக மூச்சு காட்ட 5 வினாடிகள் உள்ளே இழுக்கிறோம். 1, 2, 3, 4, 5. இப்போ இடது நாசியை அடைச்சுக்கிறோம். 5 வினாடிகள் மூச்சை உள்ள பிடிச்சு வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5. இப்போ வலது நாசியை ஓபன் பண்ணிட்டு ஒரு 10 வினாடிகள் மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இதே போல ஒரு 5 நிமிடங்கள் வந்து இந்த பயிற்சி நம்ம பண்ணலாம். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா எல்லாத்துக்கும்? சரி, இந்த பயிற்சி வந்து நம்ம தொடர்ந்து பண்ணலாம். வலது நாசி அடைச்சுக்கிறோம். இடது நாசி வழியாக 5 வினாடிகள் மூச்சு உள்ளே இழுக்கிறோம். மறுபடியும் ஒரு 5 வினாடிகள் மூச்சு உள்ள பிடிச்சு வைக்கிறோம். அடுத்து வலது நாசி ஓபன் பண்ணி ஒரு 10 வினாடிகள் அளவுக்கு மூச்சு வெளியே விடுறோம். மறுபடியும் வலது நாசி அடைச்சிட்டு 5 வினாடிகள் இடது நாசி வழியாக மூச்சு உள்ளே இருக்கிறோம். இரண்டு நாசியும் அடைச்சிட்டு 5 வினாடிகள் கும்பகம் பண்றோம். வலது நாசி ஓபன் பண்ணி ஒரு 10 வினாடிகள் வலது நாசி ஓபன் பண்ணிக்கிறோம். 5 வினாடிகள் மூச்சு உள்ளே இருக்கிறோம். இரண்டு நாசி அடைச்சிட்டு 5 வினாடிகள் கும்பகம் பண்றோம். வலது நாசியை ஓபன் பண்ணிட்டு வலது நாசி வழியா 10 வினாடிகள் மூச்சு வெளியிடுறோம்.
இதே போல தொடர்ந்து பண்ணுங்க. ஓய்வு. உங்களுடைய 2 கைகளிலும் சின்முத்திரை வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. உடம்பு வந்து நேரா வச்சுக்கோங்க. கண்களை மூடி இந்த பயிற்சி மூலமா நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குங்கிறத ஃபீல் பண்ணணும். கண்ணை மூடிக்கோங்க.
இந்த பயிற்சியை வந்து நம்ம தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம்னா உடம்புக்கு வந்து உடம்புல இருந்து ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், சுவாச ஓட்டம் இந்த மூன்றுமே சீராக இருக்கும். வாதம், பித்தம், கபம் இதில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் வந்து சமன் செய்யப்படும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். உடம்புல இருக்கிற நோய் தன்மை நமக்கே தெரியாம ஏதாவது ஒரு நோய் கூறுகள் இருந்தாலும் அதுவும் சரியாகும். இனி எந்த நோயும் வராம உடம்பு வந்து அழியாம பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூச்சு பயிற்சி. இதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பண்ணிட்டு அந்த 16 தடவை ஊரகம், 64 வினாடிகள் கும்பகம், 32 வினாடிகள் வேஷகங்கிற ஒரு நிலைக்கு நம்ம போலாம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது முத்திரை பயிற்சி. நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கங்க. ஏதாவது ஒரு ஆசன நிலையில உங்களுடைய தலை, கழுத்து, முதுகெலும்பு மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி உட்கார்ந்துக்குங்க. இன்று நாம் பார்க்க இருப்பது ஆணை முத்திரை. உங்களுடைய பெருவிரல் முனையோடு சுட்டு விரலும் ஆள்காட்டி விரலும், சுட்டு விரல்னா ஆள்காட்டி விரலும் நடுவிரல் முனையும் இணைச்சுக்கோங்க. பெருவிரல் முனையோடு ஆள்காட்டி விரல் முனையும் நடுவிரல் முனையும் இணைச்சிட்டு அந்த முனை தான் இணைஞ்சிருக்கணும். அந்த விரல் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த முடி வந்து பெண்டா இருக்கும். சும்மா முனையும் டச் ஆகாம சில பேர் இப்படி சாதாரண இப்படி பூ மாதிரி இப்படி விரிச்சு வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்காம அந்த டிப் அந்த நெகத்துக்கு வந்து டச் ஆகணும். மற்ற 2 விரல்களை மோதிர விரல், சுண்டு விரல் இந்த ரெண்டையும் நீட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் முன்னாடி வந்துங்கம்மா காமிங்க. க்ளோஸ்ல காட்டுங்க. கண்களை மூடிக்கிங்க. நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. அமைதியாக மூச்சு காத்தையே கவனிங்க. இந்த ஆள்காட்டி விரல் முனையிலும் அந்த நடுவிரல் முனையிலும் ஒரு துடிப்பு தெரியும். இந்த பெருவிரல் முனை வந்து அந்த 2 விரல் முனைக்கு சென்டர்ல வச்சு 2 பக்கமும் அந்த பெருவிரல் முனையோட பகுதி வந்து படம் 2 விரல் முனையிலையும் ஈவனா படுற மாதிரி வச்சு ஒரு லைட்டான ஒரு அழுத்தம் கொடுங்க. துடிப்பு தெரியும். அதை நல்லா ஃபீல் பண்ணுங்க. சுவாசத்தின் மீதும் அந்த துடிப்பின் மீதும் கவனத்தை வைங்க. நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. இந்த முத்திரை பயிற்சி பண்ணும்போது பண்றவங்க வந்து கண்டிப்பா அந்த விரல் நகத்தை வந்து வெட்டிடுங்க. அப்பதான் அந்த முனையில வந்து உங்களுடைய விரல் வந்து டச் பண்ண முடியும், அழுத்தம் கொடுக்க முடியும். ஓய்வு. இந்த ஆணை முத்திரை வந்து தொடர்ந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம்னா இந்த காற்று மூலம் ஆட்காட்டி விரல் வந்து காற்று மூலத்தை குறிப்பது, நடுவிரல் வந்து ஆகாய மூலத்தை குறிப்பது. இந்த ரெண்டையும் இணைச்சு நம்ம நெருப்பு மூலத்தோடு இணைச்சு நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து இந்த வாத பித்த நோய்கள் வந்து கண்டிப்பா முற்றிலுமா குணமாகும். நுரையீரல் தொடர்பான அனைத்து வியாதிகளும், சுவாச அழகு, ஆஸ்துமா, வீசிங், மூக்கடைப்பு இந்த மாதிரி எல்லா நுரையீரல் தொடர்பான அனைத்து தொந்தரவுகளுமே சரியாகும். பெருங்குடல் வந்து நன்றாக வலிமை அடையும். நல்லா ஜீரணமாகும். ஜீரண சக்தியை கொடுக்கும். தோலோட அந்த ட்ரைனஸ் எல்லாம் போகும். தோல் வந்து வறண்டு இருக்கக்கூடிய தன்மை அதெல்லாம் வந்து சரியாகும்.
அதே போல அதிக வியர்வை, அதிக தாகத்தை வந்து கட்டுப்படுத்தும். அது ஓவரா ஸ்வெட்டிங் ஆகுறது, அதிக தாகம் எடுக்கிறது இதை வந்து கட்டுப்படுத்தும். முயற்சியின்மை பாத்தீங்கன்னா செய்யணும், ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிறதோட விட்டுருவாங்க. அந்த வேலையை வந்து முயற்சி பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஒரு காரியத்தை எடுத்தோம்னா விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் வெற்றிகரமா செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்து இந்த ஆணை முத்திரை வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது தியான பயிற்சி. எல்லாரும் நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. அமைதியா வந்து இந்த தியான முத்திரை இடது கையின் மேல் வலது கையை வைத்து உங்களுடைய 2 ஆள்காட்டி விரல் இரண்டு கட்டை விரல் முனையும் தொட்ட மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. அமைதியாக கண்களை மூடி ஒரு 10 வினாடிகள் மூச்சு சுவாச ஓட்டத்தையே கவனிங்க. நாம் பார்க்க இருப்பது போனோ மெடிடேஷன். இந்த மெடிடேஷன் வந்து ஹவாய் மக்கள் வந்து பழங்குடியினர், ஹவாய் கண்ட்ரியில அந்த நாட்டுல வாழ்ந்துட்டு இருந்த பழங்குடியினர் வந்து பயின்ற ஒரு முக்கியமான ஒரு மெடிடேஷன். இந்த மெடிடேஷன் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா, அவங்க ஒரு குடும்பத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு இந்த குணாதிசயங்கள்ல வேறுபாடு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு இணக்கமான நிலையில் இல்லாம இருக்கும்போது என்ன பண்ணுவாங்களா, எல்லாரும் ஒரு இடத்துல கூட்டா குடும்பமா உட்கார்ந்து இந்த மெடிடேஷனை வந்து பண்ணுவாங்க. இத வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆய்வாளர், இந்த ஹவாய் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆய்வாளர் வந்து இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி, அந்த பழங்குடியின மக்களுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணி புத்தகங்கள்ல எழுதியிருக்காங்க. இத வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இந்த மெடிடேஷன் வந்து அவருடைய பொண்ணுக்கு வந்து குணப்படுத்த முடியாத தோல் நோய், தோல்னா பயங்கரமா அந்த செதிலா வெளியே வந்திருக்கும். அதுல இருந்து ரத்தம் எல்லாம் ஒழுகும். இந்த மெடிடேஷனை வந்து அவங்க குடிக்கிற நீரின் மூலமாக, அதாவது ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு இந்த அற்புதமான இந்த அழகான பிரபஞ்ச சக்தி உள்ளடங்கிய இந்த தண்ணியை வந்து நான் குடிக்கிறேன். இது வந்து என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த நோய் தன்மையை வந்து சரி பண்ணும் அப்படிங்கிற டெய்லி அந்த வாக்கி இந்த தண்ணி குடிக்கும் போதெல்லாம் ஒரு தியானமா தண்ணி கையில் எடுத்துட்டு ஒரு தியானமா சொல்லி மனசுக்குள்ள மனதார சொல்லி டெய்லி அந்த தண்ணி குடிக்கும் போது அந்த தோல் நோய் வந்து முற்றிலுமா குணமாச்சு அப்படிங்கறத அது நூல்ல வந்து குறிப்பிட்டிருக்காரு. இத வந்து எப்படி அவர் வந்து ஃபர்ஸ்ட் எதுல அப்ளை பண்ணி பார்த்தாங்கன்னா, ஹவாயில வந்து ஒரு ஜெயில், அந்த ஜெயில வந்து பயங்கரமான கொடூரமான கொலை செய்த குற்றவாளிகள், மனநலம் பாதிக்கப்பட்ட குற்றவாளிகள் வந்து இருந்திருக்காங்க. ஒரு 32 குற்றவாளிகள் வந்து இருந்திருக்காங்க. அவங்கள வந்து அவங்கள வந்து எளிதா வந்து ஹேண்டில் பண்ணவே முடியல. எந்த டாக்டர் வந்தாலும் நர்ஸ் வந்தாலும் ஒரு 3 நாட்களுக்கு மேல அவங்கள வந்து அங்க கூட இருந்து கையாளவே முடியல. அவ்வளவு ஒரு கொடூரமான மனநல பாதிக்கப்பட்ட குற்றவாளிகள் வந்து இருந்தாங்க. இவங்க சரி இவர்கிட்ட வந்து சொல்லி பாக்குறாங்க. ஆனா நான் வந்து எல்லா மத்த மருத்துவ முறையை நான் கையாளல. நான் இந்த நாட்டுல பாரம்பரியமா பின்பற்றிட்டு வந்த இந்த போன அந்த டெக்னிக் வந்து நான் அவங்க கிட்ட அப்ளை பண்ண போறேன். என் பொண்ணுக்கு வந்து இது சரியா இருக்கு, இந்த டெக்னிக் வந்து நோய் வந்து சரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் அந்த 32 பேரையும் பார்க்கவும் போய் அதுக்கான ஒரு ஹிஸ்டரி, அவங்க நோயாளியோட ஹிஸ்டரி, அவங்க பேர் என்னன்னு படிக்கிறாரு. அவங்க என்ன குற்றம் பண்ணிட்டு வந்து இங்க சிறைக்கு வந்திருக்காங்க படிச்சுட்டு அவங்கள நினைச்சு அமைதியா தியானம் பண்றாரு. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டாரு. இந்த போனோ டெக்னிக் என்ன சொல்றாருன்னா, I am sorry, please forgive me, thank you, I love you அப்படின்னு இந்த 4 வாக்கியங்களை வந்து மந்திரமாவே வேண்டாரு. ஒவ்வொருத்தருடைய பேரையும் சொல்லி பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டாரு. இதோட தமிழ் அர்த்தம் என்னன்னா,
எனக்கு உயிர் ஆற்றலை வழங்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியே, நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். என்னை மன்னியுங்கள். உங்களுக்கு மிகவும் நன்றி. ஐ லவ் யூ. கடைசியா வந்து நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு மெடிடேஷன் வந்துச்சு. வந்து தொடர்ந்து பண்ணும்போது அந்த 32 பேரையும் பார்க்காமயே வந்து எல்லாரும் கியூர் ஆகுறாங்க. ஒரு 4 மாசத்துல வந்து அந்த எல்லா அவங்க சாப்பிடுற மாத்திரை அளவு வந்து எல்லாமே குறையுது. முற்றிலும் அபூரணமா குணமாகி மிகவும் நல்ல குணம் உடையவங்களாக எல்லாம் எல்லாருமே அந்த ஜெயில விட்டு வெளியேறாங்க. ஒரு சராசரி மனிதனோட வாழ்ற வாழ்க்கைக்கு வந்து அவங்க தயாராகிறாங்க. எல்லாருமே வெளியே போயிடறாங்க. அந்த ஜெயிலையே இழுத்து மூடிடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த மெடிடேஷன் வந்து ரொம்ப அற்புதமா வேலை செய்யுது. இப்ப நம்ம எல்லாருமே இப்ப காலச்சக்கர குழுவுல இருக்கிறோம். சம்மர் அதிகமா இருக்குது. இப்ப நம்ம எல்லாருமே ஒரு இடத்துல உட்கார்ந்து மனதளவுல கண்கள் உருகி மனசார வேண்டும் போது மழை வேணும், மழை பெய்யணும் வேணும் போது கண்டிப்பா அது நடக்கும். உள்ளுணர்வு உள்ள இருந்து வரணும். இது மாதிரி இந்த டெக்னிக் வந்து நம்ம எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய தீய குணங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், குற்ற உணர்ச்சி, பயம் இதெல்லாம் வந்து முற்றிலுமா எங்கிட்ட இருந்து வெளியேறணும்னு நினைக்கும் போது நம்ம வந்து இந்த பயிற்சியை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கணவன் வந்து மனைவிக்காக இந்த பயிற்சியை வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி மனைவி வந்து கணவனுக்காக எடுத்துக்கலாம், பிள்ளைகளுக்காக எடுத்துக்கலாம். குழந்தைங்க எல்லாம் தூங்குறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். குழந்தைகள் எல்லாம் தூங்கும் போது குழந்தைங்க வந்து உங்க பேச்சு கேட்கல, ரொம்ப அடாவடியா பிடிவாதத்தனமா இருக்கிறாங்க, எதையுமே கேட்கறது இல்லை அப்படின்னா, நல்லா ஆழ்ந்த தூக்கம் ஒரு 10 மணி 11 மணி ஆகும்போது ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய தலையை வந்து நல்லா வருடி கொடுத்து இந்த வார்த்தைகள் நம்ம உபயோகிச்சு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதையும் நம்ம சொல்லி மனதார வேண்டும் போது அவங்க அந்த குணத்திலிருந்து விடுபட்டு வந்துடுறாங்க. ஒரு தேவையில்லாத அந்த குணத்திலிருந்து, பிடிவாத குணத்திலிருந்து எதுவா வேணாலும் இருக்கலாம். ஒரு கெட்ட குணம் அதுல இருந்து அவங்க நீங்க வந்துடுறாங்க. அதனால இந்த பயிற்சி வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம். தியான முத்திரை வச்சுக்கோங்க, கண்களை மூடிக்கோங்க, நேரா நிமிர்ந்து உட்காந்து செலவுல அதை நம்ம சொல்றோம். ரொம்ப சத்தமாவும் சொல்லணுங்கிறது இல்லை. இந்த மெடிடேஷன் வந்து வாய் திறந்து மெதுவா சொன்னால் கூட போதும். I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. டெக்னிக் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல நிறைய மாற்றங்கள் வந்து கிடைக்கும். இது இல்லாம வந்து நம்ம கர்மா வினைகள், அதாவது நம்ம பாட்டன்மார்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அறியாமையில ஒரு சில வாக்கியங்களா சொல்லுவாங்க. அவங்க குழந்தைகளுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படியே வழியா வரும், வம்சாவளியா அந்த எண்ணங்கள் வந்து அப்படியே ஜீன்கள் மூலமா நம்ம மைண்ட்ல ஆழமா பதிஞ்சிருக்கும். அது வந்து நம்ம உடம்புல இருக்கும், நம்ம மைண்ட்ல இருக்கும், மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் இருக்கும். நிறைய உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, பணக்கார வீட்டுல பிறந்தாதான் பணக்காரனா வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை வந்து சொல்லியிருக்கலாம். அதை வந்து அப்படியே அவங்க குழந்தைகளுக்கு வந்து மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். அதை வந்து நம்ம பெற்றோர்களுக்கு சொல்லியிருப்பாங்க, அதை வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இத வந்து ஒரு புவர்ட்டி மைண்ட் செட். இந்த மாதிரி யாருக்கும் எதுவும் கொடுக்காத, யாருக்கும் எதுவும் வாங்காத, ஏதாவது ஒண்ணு தேவையில்லாத ஒரு கெட்ட விதமான ஒரு குணங்கள், பழக்க வழக்கங்கள் வம்சாவளியா அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அந்த குணம் ஒரு சொல்லுவாங்க இல்லையா, இது கொடுத்து கொடுத்து தேஞ்ச கை, இது வள்ளல் பரம்பரை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதான் இந்த நல்லதும் இருக்கும், தீயதும் இருக்கும் பரம்பரை வழியா வர்றது. அது எல்லாமே கூட இந்த தியானத்தின் மூலமா வந்து ஃபுல்லா வந்து கியூர் ஆயிரும். இது வந்து மறப்போம் மன்னிப்போங்கிற உணர்வை கொடுக்கும்.
நன்றி உணர்வை கொடுக்கும், அன்புங்கிற அந்த ஆற்றலை வந்து கொடுக்கும். வந்து நம்ம கொடுக்கும்போது இன்னும் சிலதெல்லாம் வேண்டிக்கலாம். இது எல்லாம் இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு, இந்த இயற்கை, இந்த மரம், செடி, கொடிகள், இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு, இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு, இந்த மனித பிறவியை கொடுத்ததுக்கு இயற்கையாகிய இறையாகிய இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கு நன்றி அப்படிங்கிறது கூட நம்ம சொல்லலாம். இந்த பிரபஞ்சத்தை நேசிக்கலாம், இந்த இயற்கையை நேசிக்கலாம். மனசளவுல நீங்க இன்னும் சில வாக்கியங்களை கூட மனசால நீங்க சொல்லலாம். இது வந்து ஒரு மந்திரமாகவே டெய்லி நீங்க சொல்லிட்டு வாங்க, நிறைய மாற்றங்கள். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து ரோட்டரி சங்கங்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டிக்கும் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அம்மா. இன்றைய வழியில் நமக்கு அற்புதமாக சூரிய வணக்கம் மற்றும் திரைப்பயிற்சி, தியான பயிற்சி, மூச்சு பயிற்சிகள் அளித்து ஒவ்வொரு பயிற்சி முறைகளுக்கும் உண்டான அதனுடைய கருத்துக்களை விளக்கமாக அளித்து நேரம் போகிறதே தெரியல. ஏன்னா நமக்கு நேரமின்மையும் குறைவா இருக்குது. ஆனா நம்ம வந்து சிறப்பா வந்து ஒவ்வொரு கருத்துக்களை கூறுறது வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அவங்க சொல்ற அந்த நம்மளுடைய எண்ணங்கள் மனதளவில் நம்ம எந்த அளவுக்கு ஆழ்மனதுல நம்ம பதிய வைக்கிறோமோ அதே நமக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதாவது நமக்கு நாமே எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய முடியும் என்பதை பற்றி அற்புதமாக விளக்கம் கொடுத்தார்கள். ஒவ்வொரு செயலும் நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அது நமக்கு பலன்களையும் கொடுக்கும், பயனையும் கொடுக்கும் என்பதற்கு ஒரு அற்புதமான விளக்கத்தோடு இன்னைக்கு பயிற்சி முறையில் எடுத்து சிறப்பித்த பாரதி தேவி அம்மா அவர்களுக்கு இந்த கலைச்சக்கரம் நிகழ்ச்சி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி அம்மா. இன்று நமக்கு நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் இன்று ஒரு புதுமையான ஒரு சிறப்பு விருந்தினர் நம்மளோட காத்துக் கொண்டிருக்கிறார். இதுவரை நாம் வந்து அக்குபஞ்சரை பத்தி பல்வேறு விஷயங்கள் வந்து நம்ம செஷன்ல கூட கண்ணப்பன் ஐயா எடுத்திருக்கிறாங்க. அதனுடைய கருத்துக்கள், சுவை மருத்துவம் என்பதை பற்றி அதனுடைய பல்வேறு கருத்துக்களை நமக்கு வந்து வகுப்புல எடுத்திருக்கிறாங்க. இன்று நமக்கு வந்து அந்த அக்குபஞ்சர் மருத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா உள்ளுறுப்புகள் என்ன, அந்த உறுப்புகளினால் நமக்கு என்ன பயன்கள், அதை நமக்கு நாமே எப்படி சரிப்படுத்திக் கொள்ள முடியும், நமக்கு நாமே எப்படி ஒரு மருத்துவராக நாம் முன்னேற முடியும் என்பதை பற்றி ஒரு தெளிவாக நம்ம எப்படி அந்த உறுப்புகளை சரிப்படுத்திக்க முடியும், எப்படி நம்ம டயக்னைஸ் பண்ண முடியும், அதனுடைய பயன்பாடுகள் என்ன, எப்படி நம்ம உறுப்புகள் வந்து நம்ம உடல்ல வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி சிறப்பான ஒரு விளக்கம்ங்கிறத விட ஒரு தொடர் வகுப்பா நமக்கு எடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த அக்குபஞ்சர் வகுப்பை வந்து அனைவரும் வந்து கலந்துங்க. ஏன்னா இந்த அக்குபஞ்சர் வகுப்புல வந்து இன்றைய காலகட்டத்தில் நாம் வந்து எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. இதை வந்து இன்னைக்கு வந்து மருத்துவ முறைகள் என்ன, நம் உடல் சார்ந்து நம் உடல் உறுப்புகள் எப்படி இயங்குகின்றன, நோய்கள் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் இதை தொடர்ந்து பயணித்து இந்த கருத்துக்களை தெரிந்து கொண்டாலே நமக்கு எல்லா விஷயங்களும் தெரிய வரும். அதன் பிறகு நமக்கு நம் உடல் எப்படி செயல்படுகிறது, உறுப்புகள் எப்படி நம்மை பாதுகாக்கிறது என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு வகுப்பு இன்றிலிருந்து நமக்கு எடுக்க இருக்கிறார். ஐயாவும் வந்து நம்ம ஹீலர் பாஸ்கர் ஐயாவோட நம்ம குழுவுல பயணிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஹீலர் பாஸ்கர் ஐயா வந்து சொல்லிவிட்டு நம்ம குழுவுல பயணிச்சுட்டு இருக்காங்க. இலக்கியவாணன் அன்பர் வந்து நமக்கு வந்து சிறப்பா தொடர்ந்து இந்த வகுப்பு எடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அனைவரும் இதை பின்பற்ற வேண்டும். அவங்களும் வந்து யோகா, இயற்கை மருத்துவம் சார்ந்து அக்குபஞ்சர் வகுப்புகளையும் பல்வேறு தருணங்கள்ல அனைவருக்கும் இந்த வகுப்புகளை வந்து தெரியப்படுத்தி வகுப்பெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில இன்னைக்கு வந்து நம்ம அந்த காலச்சக்கரம் நிகழ்வு வந்து கலந்துகிட்டு இந்த வகுப்பை வந்து தொடர் வகுப்பா நமக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அக்குபஞ்சரின் அனைத்து விதமான பயிற்சி முறைகளையும் நமக்கு கற்றுக் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில இன்று நமக்கு இந்த காலச்சக்கரம் 2 நிகழ்வில் அக்குபஞ்சர் வகுப்புகளை பற்றி அதன் உறுப்புகளின் அதன் செயல்பாடுகளை பற்றி விளக்க இலக்கியவாணன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு அற்புதமான தருணம். காரணம் என்னன்னா, காலையிலே யோகா வகுப்பு, மூச்சு பயிற்சி, இது மாதிரியான ஒரு முழுமையான ஒரு பயிற்சி முறைகளை உள்ளடக்கிய ஒரு நிகழ்ச்சியில அடியேனும் பேசுவது என்பது உண்மையாவே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. என்னை பற்றி முதல்ல ஒரு சின்ன அறிமுகம். என்னுடைய பெயர் மா. இலக்கியவாணன். நான் வந்து யோகா மற்றும் இயற்கை மருத்துவம்
கோயம்புத்தூர்ல படிச்சிட்டு இருக்கேன். இந்த அக்குபங்சரை பற்றி இன்று நாம் வகுப்பு எடுக்க வேண்டும் என்று சிந்தித்ததற்கான காரணம், ஏன் நாம் அக்குபங்சரை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கேள்வியிலிருந்து தொடங்கக்கூடிய ஒன்று. நாம ஏன் அக்குபங்சரை கத்துக்கணும்? இந்த அக்குபங்சரை கற்றுக்கொள்வதால் நமக்கு என்ன கிடைக்க போகிறது? இந்த அக்குபங்சரை கத்துக்கிறது மூலயமா நாம என்ன பயன்பெற போகிறோம் என்பதை பற்றின ஒரு தெளிவு ஏற்பட்டு விட்டால், இந்த அக்குபங்சரை நாம் கற்றுக்கொள்ள தேவையில்லை, நாம் அதை உணரத் தொடங்கி விடுவோம். அக்குபங்சர் குறித்த ஒரு தெளிவு நமக்கு ஏற்படும் போது அக்குபங்சரை நாம் கற்றுக்கொள்ள தேவையில்லை, அதை நாம் உணரத் தொடங்கி விடுவோம். எந்த ஒரு விடயத்தையும் நாம் உணரத் தொடங்கி விட்டோம் என்றால் அது நம்மோடு இணைந்து செயல்பட தொடங்கிவிடும். அப்போ அக்குபங்சரும் நமக்கு அப்படித்தான். இந்த அக்குபங்சர் துறைக்கு நான் முதலில் வந்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைய வகுப்பை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அடிப்படையில நான் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவன். என்னுடைய கல்லூரியில உணவு மூலயமா எப்படி நோய்களை சரி செய்யலாம் என்பது குறித்த ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படிப்பை நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். இப்படி படித்துக் கொண்டிருக்கும் போது சில புத்தகங்களை, அதாவது அக்குபங்சர் சார்ந்த ஒரு சில புத்தகங்களை வாசிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. அந்த புத்தகங்களை வாசித்த பிறகு நாம் சிகிச்சை கொடுக்க ஆரம்பிச்சோம். அக்குபங்சர் சிகிச்சையை கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த அக்குபங்சர் சிகிச்சையை கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப என்ன மாற்றங்கள் நிகழுது அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய கல்லூரியில் பயிலக்கூடிய நண்பர்கள் இதற்கு முன்னாடி ஏதாவது உடல்ல தொந்தரவு ஏற்பட்டா இயற்கை மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்தார்கள். ஆனா நாம் அக்குபங்சர் சிகிச்சையை கொடுக்க தொடங்கிய பிறகு கல்லூரியில இயற்கை மருத்துவ சிகிச்சை எடுப்பதை காட்டிலும் நம்ம அக்குபங்சரை பயிற்சி செய்யும் போது நல்ல மாற்றம் உடல் அளவில் தெரிகிறது என்பதை புரிந்து கொண்டு முழுமையா அக்குபங்சருக்கு திரும்ப ஆரம்பிச்சாங்க. அப்போ எனக்கு இந்த புள்ளிதான் அக்குபங்சர் மேல ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியது. அப்போ இந்த அக்குபங்சரை நாம் முழுமையாக கற்றுக்கொள்ளும் போது இது ஒரு முழுமையான வாழ்வியல் மருத்துவமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. சரி, இந்த அக்குபங்சரை கற்றுக்கொண்டவர்கள் இந்த அக்குபங்சரை எப்படி புரிந்திருக்கிறார்கள், எப்படி இந்த அக்குபங்சரை புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அக்குபங்சர் கற்றுக்கொண்டவர்கள் எழுதிய புத்தகங்களை நாம லேசா பார்க்கும்போது அதனுடைய பெயர்களை நாம் கவனித்தோம் என்றால் அதுல ஒரு சில ஒற்றுமைகள் இருக்கும். அக்குபங்சர் சார்ந்து பல புத்தகங்கள் தமிழிலும் சரி, ஆங்கிலத்திலும் சரி, மற்ற மொழிகளிலும் சரி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த அக்குபங்சர் புத்தகங்களுக்கான பெயர்களை நாம் கவனித்தோம் என்றால் அதில் சில ஒற்றுமைகள் இருப்பதை நம்மால் காண முடியும். என்ன ஒற்றுமை அப்படின்னா, அக்குபங்சர் சார்ந்த புத்தகங்கள் எப்போதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்குள் மருத்துவர், உடலே மருத்துவர், நீங்களும் மருத்துவர் ஆகுங்கள். அப்போ நம்மை, அதாவது தன்னளவில் தன்னை எப்படி மேம்படுத்திக் கொள்வது என்பது சார்ந்துதான் அக்குபங்சர் புத்தகங்களும் சரி, அக்குபங்சர் மருத்துவர்களும் சரி இயங்குகிறார்கள். அப்போ யார் யாரெல்லாம் சிகிச்சை எடுக்கிறார்களோ ஒவ்வொருவருமே அக்குபங்சர் மருத்துவர் தான். அப்போ நமக்குள் இருக்கக்கூடிய மருத்துவரை கொண்டு வரக்கூடிய ஒரு மருத்துவ முறை இந்த அக்குபங்சர். இந்த அக்குபங்சர் முறை என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உடலை தாண்டி ஒரு மருந்து வேற எங்கும் நமக்கு கிடைக்காது. ஏன்னா இந்த உடல்ல தான் இந்த உடலில் ஏற்படக்கூடிய எந்த நோயா இருந்தாலும் சரி அதற்கு தேவையான மருந்து இந்த உடலில் தான் இருக்கிறது. உலகில் எந்த நோய் ஏற்பட்டாலும், நம்முடைய உடல் அளவில் எந்த நோய் ஏற்பட்டாலும் அதற்கான மருந்து நம்முடைய உடலிலே தான் இருக்குது. நாம என்னைக்கு இந்த உடலில் ஏற்படக்கூடிய நோய்க்கு புறத்தில் மருந்துகளை தேட தொடங்குகிறோமோ அன்றுதான் நமக்கு நோய் முழுமையாக ஏற்படுகிறது என்கிற ஒரு தத்துவத்தை முழுமையாக விளக்கக்கூடிய ஒரு முறை அக்குபங்சர் முறை. உடல்ல ஏற்படக்கூடிய எல்லா நோய்க்குமே நமக்கு உடல்ல தான் மருந்து இருக்கு அப்படின்னா
நமக்கு ஏன் நோய் குணமாகவில்லை, நமக்கு ஏன் முதலில் நோய் ஏற்படுகிறது என்கிற சந்தேகங்கள் எல்லோருக்குள்ளும் எழும். அப்போ நம்முடைய உடல்லையே மருந்து இருக்குது. அந்த மருந்தை எப்படி பயன்படுத்துவது அல்லது அந்த மருந்தை எப்படி வேலை செய்ய வைப்பது என்பது குறித்த ஒரு தெளிவை நாம் புரிந்து கொண்டோம் என்றால், என்பது குறித்த ஒரு தெளிவு நமக்கு ஏற்பட்டு விட்டால், நாம் எந்த விதமான மருந்து மாத்திரைகளையும் எடுக்க தேவையில்லை. முழுமையாக நாம் உண்ணக்கூடிய உணவு வாயிலாக, வாழ்வியல் மாற்றங்களின் வாயிலாக நாம் எல்லா நோய்களையுமே குணப்படுத்த முடியும். கூடுதலாக நமக்கு அக்குபங்சர் புள்ளிகள் இருக்கிறது. இந்த புள்ளிகளை பயன்படுத்தி நமக்கு எந்த நோய் ஏற்பட்டாலும் அந்த நோய்களை நம்மால் குணப்படுத்திக் கொள்ள முடியும். அப்போ நாம் நமக்குள் இருக்கக்கூடிய மருத்துவரை அல்லது மருந்தை எப்படி பயன்படுத்த வைப்பது, எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்த ஒரு தெளிவை தான் இந்த அக்குபங்சர் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த அக்குபங்சர் என்கிற சொல் எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அக்குபங்சர் என்கிற சொல் வந்து அக்வைட்டிஸ் பங்க்சுரா, அதாவது அக்குபங்சர் என்ற ஒரு முழுமையான சொல் அக்வைட்டிஸ் பங்க்சுரா என்ற 2 சொற்களிலிருந்து பிரிந்து வந்த ஒரு சொல். அக்குபங்சர் என்கிற சொல் அக்வைட்டிஸ் பங்க்சுரா என்கிற 2 சொற்களிலிருந்து பிரிந்து வந்த ஒரு சொல். அக்வைட்டிஸ் என்றால் சரியான எண்ணம் என்று அர்த்தம். அக்வைட்டிஸ் என்றால் சரியான எண்ணம் என்று அர்த்தம். பங்க்சுரா என்றால் தூண்டுதல். அதாவது நாம சரியான எண்ணத்தோடு இந்த பிரபஞ்ச ஆற்றலின் உதவியோடு நாம நம் உடலில் இருக்கக்கூடிய சில புள்ளிகளை தூண்டி சிகிச்சை அளிக்கப்படும் போது அந்த புள்ளிகள் தூண்டப்பட்டு அது நம்முடைய உடல் தொந்தரவுகளை குணப்படுத்துகிறது. அப்போ அக்குபங்சர் என்கிற சொல்லே நாம எண்ணத்தோடு தொடர்புடைய ஒன்று. நம்முடைய எண்ணத்தோடு தொடர்புடைய ஒன்றாக இந்த அக்குபங்சர் என்கிற சொல்லே அமைந்திருக்கிறது. இதிலிருந்தே நமக்கு நன்றாக தெரிகிறது நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் தொடர்பு உண்டு. நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் மன உணர்ச்சிகளுக்கும் தொடர்பு உள்ளது. இதற்கு முன்னாடி நடந்த செஷன்ல யோகா வகுப்புலையும் இது சார்ந்து பேசியிருந்தாங்க. அதேதான், ஒவ்வொரு மரபு வழி மருத்துவமும் ஏறத்தாழ முன்வைக்கக்கூடிய கருத்து ஒரே மாதிரி தான் இருக்கும். சில மாற்றங்கள் அந்த மருத்துவ தத்துவத்திற்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்கள் ஏற்படுமே தவிர ஒவ்வொரு மருத்துவ முறையுமே முன்வைக்கக்கூடிய அடிப்படை கருத்து என்பது ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நம்முடைய மனதை சரிப்படுத்தி உடலை சரிப்படுத்தலாம், அல்லது நம்முடைய உடலை குணப்படுத்தி மனதை குணப்படுத்தலாம். ஆக மொத்தம் உடலும் மனமும் சமநிலையில் இருப்பதுதான் ஆரோக்கியமான ஒரு வாழ்வியல் என்பதை அக்குபங்சர் ஆழமாக முன்வைக்கிறது. இந்த அக்குபங்சர் கற்றுக்கொள்ளும் போது மனதளவில் நம்மால் செம்மை நிலை அடைய முடிகிறது. இந்த அக்குபங்சரை கற்றுக்கொள்ளும் போது மனதளவில் ஒரு விதமான செம்மை நிலையை நம்மால் அடைய முடியும். சரி, அக்குபங்சர் பற்றின ஒரு அறிமுகம் இதோட போதும் நினைக்கிறேன். தொடர்ந்து ஒரு அக்குபங்சருக்கான அடிப்படை தத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைய வகுப்புல பார்க்க போறோம். குணபாலன் சார், ஸ்கிரீன் ஷேரிங் எனேபிள் பண்ண முடியுங்களா? ஓகே ஓகே. கமரேசன் ஜி. ஜி நான் இது ஹோஸ்ட் தரேன் இருங்க. கொடுங்க. இலக்கியம் சார், நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம். ஹோஸ்ட் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு.
அதாவது அக்குபங்க்சர் என்றால் என்ன? ஏற்கனவே பார்த்திருந்தோம். அக்குபங்க்சர் என்கிற சொல் வந்து அக்வைட்டிஸ் பங்க்சுரா என்கிற 2 சொற்களிலிருந்து தெரிந்து வந்த சொல் என்பதை பற்றி ஏற்கனவே பார்த்திருந்தோம். இன்னும் கொஞ்சம் ஆழமா போகும்போது நம்முடைய உடல்ல 14 சக்தி ஓட்ட பாதைகள் அமைந்திருக்கிறது. சக்தி ஓட்ட பாதைகள் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இந்த இமேஜ்ல ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு உடல்ல கரண்ட் வயர் மாதிரி பாஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பை பார்க்க முடியும் நம்மளால. மின் கம்பிகள் மாதிரி உடல்ல பயணிக்கக்கூடிய சில சக்தி ஓட்ட பாதைகளை இந்த உடல்ல நம்மளால பார்க்க முடியும். அந்த சக்தி ஓட்ட பாதையில் தொடர்ந்து ஆற்றல் பயணித்துக் கொண்டிருக்கும். நம்முடைய உடல்ல 14 சக்தி ஓட்ட பாதைகள் இருக்கு. அந்த 14 சக்தி ஓட்ட பாதைகளும் உடல் முழுக்க ஒரு கரண்ட் ஒயர் பாஸ் ஆகிற மாதிரி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த 14 சக்தி ஓட்ட பாதைகளில் ஆற்றல் சமநிலையில் பயணித்தால், ஆற்றல் சீராக பயணித்தால் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று அர்த்தம். இந்த 14 சக்தி ஓட்ட பாதையில ஏதோ ஒரு சக்தி ஓட்ட பாதையில ஒரு ஆற்றல் தடை ஏற்படுது, அந்த இடத்துல ஆற்றல் சீராக பயணிக்க முடியவில்லை என்றால் அந்த ஆற்றல் தடைக்கு பெயர் நோய். நம்முடைய உடல்ல 14 சக்தி ஓட்ட பாதைகள் இருக்கிறது. 14 சக்தி ஓட்ட பாதைகளிலும் ஆற்றல் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஆற்றல் சரியாக பயணிக்கப்படும் போது அந்த நிலைக்கு பெயர் ஆரோக்கிய நிலை. அந்த ஆற்றல் தடை ஏற்படும் போது அந்த நிலைக்கு பெயர் நோய். அப்போ இந்த ஆற்றல் தடையை சரி செய்து விட்டால் நம்மால் நோயை குணப்படுத்த முடியும். அப்போ குறிப்பிட்ட சில புள்ளிகளை தூண்டுவதன் மூலமாக அந்த ஆற்றல் தடையை நம்மால் சரி செய்ய முடியும். இதன் வாயிலாக நோய் குணமாகிறது. இங்க ஸ்லைட்லயும் அதான் கொடுத்திருப்போம். உடலில் உள்ள சக்தி ஓட்ட பாதைகளில் ஏற்படும் உபாதைகளை குறிப்பிட்ட புள்ளிகளை தொடுவதன் மூலம் சரி செய்வதே தொடு சிகிச்சை அல்லது அக்குபங்க்சர் சிகிச்சை. தொடுவதன் மூலம் அல்லது நம்ம பிரஷர் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். தொடுவதன் மூலம் தடை ஏற்பட்டுள்ள சக்தி ஓட்ட பாதைகள் சீராகின்றன. அக்குபங்க்சர் என்ற சொல்லுக்கான அர்த்தம் தான் இந்த ஸ்லைட்ல இருக்கு. இந்த அக்குபங்க்சர் தத்துவம் என்பது ஐம்பூத தத்துவத்தை முதன்மையாக வைத்து இயங்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை. அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த உலகம் வந்து ஐம்பூதங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒன்று. உலகம் எப்படி ஐம்பூதங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறதோ அதே மாதிரி நம்முடைய உடலும் ஐம்பூதங்களால் கட்டமைக்கப்பட்டது. அப்போ இந்த ஐம்பூதங்களை, பஞ்சபூதங்களை முறையாக நாம் புரிந்து கொள்ளும் போது நம்முடைய உடலை நம்மால் முறையாக புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளையும் புரிந்து கொண்டு குணப்படுத்த முடியும். அப்போ இந்த ஐம்பூத தத்துவத்தை பற்றி தொடர்ந்து நம்ம இந்த அக்குபங்க்சர் வகுப்புல பார்க்க போறோம். இன்றைய வகுப்பு என்பது ஒரு அறிமுக வகுப்பு. தொடர்ந்து ஐயா சொன்ன மாதிரி வாரம் வாரம் இந்த செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல அக்குபங்க்சர் வகுப்பு நடைபெறும். அதில் நாம் தொடர்ந்து இந்த அக்குபங்க்சரில் இருக்கக்கூடிய தத்துவங்களை பற்றியும், நாடி பரிசோதனை முறைகளை பற்றியும், சிகிச்சை முறைகளை பற்றியும் தொடர்ந்து பார்ப்போம். இன்று நடத்தப்பட்ட வகுப்புல ஏதாவது சந்தேகம், இது ஒரு அறிமுக வகுப்பு தான் இருந்தாலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். அக்குபங்க்சர் சார்ந்து பொதுவான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் கேட்கலாம். ஐயா ரொம்ப அற்புதமா நடத்துனீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றி. நமஸ்காரம். அறிமுக வகுப்பு தானே, சந்தேகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நல்லா இருந்தது வகுப்பு. நமஸ்காரம். அவங்க நிதானமா பிரமாதமா புரியறதுக்கு நல்லா அற்புதமா சொல்லிருக்கீங்க ஐயா. நன்றிங்க. நன்றி. நன்றி. ஐயா வணக்கம், பெருமாள் பேசுறேன். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. அக்குபஞ்சர் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். தீராத ஒரு வியாதியில் வந்து
தீர்த்து வைத்திருக்கிறார்கள் என்று என்னுடைய சித்தப்பா பையன் வந்து அக்குபஞ்சர் பண்ணியிருக்கான். ஒரு உயிரை காப்பாத்திருக்கிறான். சிறப்புங்கய்யா, சிறப்பு. சாகக்கூடிய நிலைமையில இருந்தாங்க அவங்கள வந்து அந்த பையன் வந்து காப்பாத்திட்டான். அதை இன்னைக்கு பெருமையா சொல்லுகின்றேன். அந்த அக்குபஞ்சர் வந்து இன்னைக்கு நீங்கள் வந்து தொடர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வைத்திருக்கிறீங்க. இது போக போக எல்லாத்துக்கும் மிக எளிமையாகவும் மிக பயன்படும் என்று நான் நினைக்கின்றேன். அதனால வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கய்யா. உண்மையாவே உங்களுடைய உறவினர் வந்து ஒரு பெரிய செயல் செய்திருக்காரு. உண்மையாவே இது ஒரு சேவை அப்படிதான் சொல்லணும். காரணம் என்னன்னா உயிர் எவ்வளவு உன்னதமானது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். மிகச்சிறப்புங்கய்யா, சிறப்பு. நன்றி, நன்றிங்க. இந்த வகுப்பு நடத்த எனக்கு வாய்ப்பளித்த ரோட்டரி கிளப் சார்ந்த நண்பர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி, நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக அந்த அக்குபஞ்சர் முறைகள், இப்ப இந்த குழுல கூட நிறைய பேர் அக்குபஞ்சர் வகுப்புகள் வந்து கத்திருக்கிறாங்க. அதனுடைய செயல்பாடுகள் பற்றி, அதனுடைய கருத்துக்கள் பற்றி இந்த இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நமக்கு வந்து அற்புதமாக விளக்கம் அளிக்க கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்று நமக்கு வந்து ஒரு முன்னோட்டம், இதனுடைய விளக்கங்கள் அப்படிங்கிறத பத்தி நமக்கு சிறப்பா இன்னைக்கு வகுப்படுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு இந்த காலை சக்கரம் நிகழ்வின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி ஐயா. ரொம்ப நன்றிங்க சார், இலக்கியவாணன் சார். வகுப்பு ரொம்ப தெளிவா இருந்தது. ஐயா வந்து நமக்கு அறிமுகப்படுத்தினது வந்து நம்ம திருச்செங்கோடு சுப்பிரமணி சார் தான். அவங்களும் அந்த ஐயாவோட வகுப்புல கலந்துட்டு இருந்ததுனால இந்த நம்ம காலச்சக்கரம் குழுல வந்து இணையணும் அப்படிங்கறத வந்து வலியுறுத்தினாங்க. இதுக்கு முன்னாடி என்னன்னா நம்ம ஈழர் பாஸ்கர் ஐயா வந்து இலக்கியவாணன் ஐயா சொல்லி நம்ம காலச்சக்கரம் நிகழ்வுல கலந்துக்க சொல்லி அவங்களுக்கும் அந்த அறிவுறுத்தல் செய்ததுனால இலக்கியவாணன் ஐயாவும் நம்ம காலச்சக்கரம் குழுல வந்து ஒரு தொடர்ந்து பயணிச்சுட்டு வராங்கிறதையும் இந்த நேரத்தில் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயாவும் இந்த காலச்சக்கர நிகழ்வுகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் வந்து சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையா சரிதாங்க. எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில இந்த காலை சக்கரம் குழுவின் மேல ஒரு நன்மதிப்பு தொடக்கத்துல இருந்தே இருக்குது. இன்னைக்கு இல்ல, தொடக்கத்துல இருந்தே இருக்கு. காரணம் என்னன்னா, ஹீலர் பாஸ்கர் என்கிற ஒரு சொல்லே அதற்கான அர்த்தம். ஐயா ஒருத்தரை பரிந்துரை செய்யறாங்க அப்படின்னா அவங்க உண்மையாவே மிகச்சிறப்பா இயங்கணும். அப்போ காலை சக்கரம் என்பது ஹீலர் பாஸ்கர் அவர்கள் சொல்லும் போதே ஒரு நன்மதிப்பு எனக்கு ஏற்பட்டு விட்டது. தொடர்ந்து நான் வந்து காலை சக்கரம் குழுவுல இருந்தாலும் கூட தொடர்ந்து என்னால காலை யோகா வகுப்பை வந்து கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம் என்னன்னா, நாம இங்க யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறதால நம்ம கல்லூரியில தினமும் காலையில யோகா வகுப்பு இருக்கும். அதன் காரணமா இணைய முடியலே தவிர ஒரு வாரம் நான் தொடர்ந்து இணைந்து கொண்டிருந்தேன். அதாவது எப்படி இணைஞ்சேன் அப்படின்னா, நம்ம கல்லூரியில நடக்கிற யோகா கிளாஸுக்கு போக மாட்டோம். பதிலா இங்க வந்து அதுக்கு தனி அட்டெண்டன்ஸ் இருக்கும். இங்க வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு சிறப்பான யோகா வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்றதை பார்க்க முடிகிறது. யோகா அப்படிங்கிறது வந்து நம்ம தொடர்ந்து செய்யப்படும் போது யதார்த்த மனிதரையும் ஞானியாக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை வழங்கக்கூடியது இந்த யோக மருத்துவம். இந்த யோக மருத்துவத்தை தினமும் செய்வதென்பது ஒரு வரம். அப்போ இந்த குழுவில் பயணித்திருக்கக்கூடிய அனைவருக்குமே வாழ்த்துக்கள். காலை சக்கரம் குழு என்பது செய்யக்கூடிய ஒரு செயல் மிக மிக உன்னதமான செயல். இந்த யோக மருத்துவத்தை ஏன்னா அதாவது இந்த இடத்துல இந்த களத்துல நாம எதை வேண்டுமானாலும் கொண்டு சேர்க்கலாம். ஆனால் ஒரு நல்ல கருத்து, ஒரு நல்ல மருத்துவ முறையை கொண்டு போய் சேர்க்கணும். அதுவும் 2 வருடமா தொடர்ந்து செய்வதாக சொல்லும்போது இது உண்மையாவே மிகப்பெரிய சாதனை என்றுதான் சொல்ல முடியும். அந்த சாதனையை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய காலை சக்கரம் குழுவிற்கும் இதில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முக்கிய தூண்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். இன்றைக்கு காலையில வரும்போது மூச்சு பயிற்சி, யோகா, சூரிய வணக்கம் இப்படி அத்தனையுமே செய்யும் போது இந்த நாள் முழுக்க ஒரு புத்துணர்ச்சியோட இந்த குழுவில் பயணித்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவராலுமே இயங்க முடியும். நீங்கள் ஒரு குழு இதை செய்கிறீங்க, ஆனா வந்து இதன் வாயிலாக பயன்பெறக்கூடியவர்கள் ஏராளம். ஒவ்வொருவருமே இன்றைய நாள் வந்து ஒவ்வொரு நாளையுமே புத்துணர்ச்சியாக கடக்க முடியும் இந்த மருத்துவ முறையை பயன்படுத்துவதன் மூலமாக.
ஆக ஒரு ஆகப்பெரும் செயல். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி ஐயா. அதாவது வாழ்த்துக்கள் என்பது இந்த காலச்சக்கரத்துக்கு வந்து நம்ம பாஸ்கர் ஐயாவோட அந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த பேரே வந்து நமக்கு வந்து இந்த காலச்சக்கரம் தான் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட அந்த அற்புதமான அந்த சிந்தனைகள் தான் இன்னைக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வு வந்து இயக்கிட்டு இருக்கு. அந்த வகையில வந்து ஐயாவும் வந்து நமக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வுல கலந்துகிட்டு இன்னைக்கு வந்து யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தை பற்றி தெரிந்து கொண்டு படித்துக் கொண்டிருந்தாலும் அக்குப்பஞ்சரி தெளிவாக ஒரு நம்ம காலச்சக்கர நிகழ்வில் கொடுக்க வேண்டும் என்ற அந்த பிரபஞ்சத்தில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலச்சக்கரம் இணைகிறது வந்து ஒத்த கருத்துக்களுடைய ஒரு சிந்தனைகளுடைய ஒரு மனநிலையில் உள்ள ஒரு மன ஓட்டத்தில் உள்ள அன்பர்களால் மட்டும்தான் முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுல வந்து முக்கிய காரணம் வந்து இலக்கியவனன் ஐயாவும் கூட அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஐயா வந்து இணைந்துக்கிட்டு அந்த பாஸ்கர் ஐயா சொல்லியிருந்தாலும் இணைந்திருக்காங்க. ஆனா அந்த தொடர் நிகழ்வுல வர முடியலனாலும் அவங்களோட எண்ணங்கள் வந்து அந்த காலச்சக்கரத்துல தான் இருந்திருக்குது. அப்படிங்கவுள்ள அந்த பிரபஞ்சம் வந்து 2 எண்ண அலைகளையும் ஒண்ணு சேர்த்த நாள் இன்றைய நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்கள வந்து நம்ம பார்த்ததும் கிடையாது, பேசுனதும் கிடையாது. அதே மாதிரி இந்த காலச்சக்கரம் நிகழ்வு வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் இயங்கிட்டு இருக்கோம். அவங்களும் ஒரு ஒத்த கருத்தோட வரக்குள்ள 2 கருத்துக்களும் 2 மனநிலையும் இணைந்து இன்னைக்கு வந்து இந்த காலச்சக்கரம் நிகழ்வு வந்து இயக்குது அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்துல அனைவருக்கும் தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் இன்னைக்கு வந்து எல்லாருமே இன்னைக்கு பாரதி தேவி அம்மாவோட அந்த வார்த்தைகள், எண்ணங்கள், சொற்கள் தான் நம்ம வாழ்க்கையில உள்ள அனைத்து விஷயங்களையும் குணப்படுத்தும். நம்மளுடைய வாழ்க்கையையும் மாற்றும் அப்படிங்கிற கருத்தை வந்து இன்னைக்கு வந்து நேரம் போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத பத்தி பண்ணாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது இந்த நேரத்துல வந்து தெளிவா நமக்கு அந்த விளக்கத்தை காலையில கொடுத்தாங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து ஐயாவும் வந்து நமக்கு சிறப்பா இந்த கலைச்சக்கரம் நிகழ்வு வந்து அற்புதமா அந்த ஒரு வாழ்த்து கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்திலே அற்புதமாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அக்குபஞ்சர் என்பது வந்து வகுப்புல கலந்துக்கிட்டேன். சொல்லி தெரியும். ஐயாவோட அந்த ஒரு கிளாரிட்டியான எக்ஸ்பிளனேஷன் அக்குபஞ்சரை பத்தியான ஒரு எடுக்கப்பட்ட வகுப்புல ஒரு ஆக்சுவலா பிக்ஸ் பண்ணது 10 நாள் தான். ஆனா அவங்க டிராக் 13 நாள் 14 நாள் எடுத்துட்டு அந்த கிளாஸ் அவ்வளவு அருமையா ரொம்ப எளிமையா சிம்பிள் தமிழ்ல புரியுற மாதிரி அவ்வளவு அழகா நடத்துனாங்க. அந்த டைம்ல நாங்க ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டோம், சார் நீங்க கொஞ்சம் காலச்சக்கரம் ப்ரோக்ராமுக்கு கொஞ்சம் எட்டி பாருங்க, உங்களுடைய சேவை எங்களுக்கும் தேவை அப்படின்னு அப்பவே சொல்லியிருந்தோம். அது இப்ப நடைமுறைக்கு வந்திருக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெல்கம் டு காலச்சக்கரம் சார், இலக்கியவனன் சார். வணக்கம் சார். நன்றிங்க சார். நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். அந்த அனைவரோட அந்த எண்ண பிரதிபலிப்பு தான் ஐயா இன்னைக்கு நமக்கு வந்து சிறப்பா வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா அனைவரும் வந்து தெரிந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டியது என்னன்னா அக்குபஞ்சர் என்பது வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு ஆளும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ முறைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து அது வந்து இன்னைக்கு அந்த முறைகள் மறைக்கப்பட்டதுனால அதனுடைய நம்ம செயல்பாடுகள் இன்னைக்கு இல்லாம இருக்குது. கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்ம வந்து அந்த மருத்துவ முறைகளை பத்தி ஐயா வந்து இன்னைக்கு வந்து நமக்கு சிறப்பா வகுப்பெடுக்க காத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும். அதை வந்து தொடர்ச்சியா நீங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தினமும் நீங்க பங்கெடுத்து கொண்டாலும் அந்த செவ்வாய்க்கிழமை அவர்களுடைய அந்த அக்குப்பஞ்சர் வகுப்பை வந்து அனைவரும் வந்து ஏன்னா தொடர்ச்சியா பார்க்கக்குள்ளதான் அதனோட விஷயங்கள் புரிய வரும். எப்படி அந்த 14 உறுப்புகள் வந்து நம்ம வந்து உடலை பாதுகாக்கிறது, உடலை சரிப்படுத்துகிறது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ஒரு முன்னோட்டம் கொடுத்தாங்களோ, அதனுடைய செயல்பாடுகள் பற்றி நமக்கு தொடர்ந்து விளக்கம் அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பல்ஸ் டயக்னேஷன் அது வந்து முக்கியமான விஷயம். நம்ம வந்து நம்ம உடலை நம்மளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். நம்ம உடல்நிலை எந்த உறுப்பு வந்து நமக்கு வந்து சமநிலையா இருக்கு, எந்த உறுப்பு வந்து சமநிலை இல்லை அப்படிங்கிறத பத்தி நம்மளே ஒரு டயக்னைஸ் பண்ணக்கூடிய அந்த வகுப்புகள் எல்லாம் நமக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. எனவே அனைவரும் தொடர்ந்து இந்த வகுப்புல கலந்து கொண்டு நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிறத வந்து இதுவரைக்கும் நமக்கு நாமே மருத்துவர் பல்வேறு இயற்கை மருத்துவம் பல்வேறு துறைகளை சார்ந்து நம்ம செய்துகிட்டு இருந்தாலும் உணவு முறைகளை சார்ந்து செய்துகிட்டு இருந்தாலும் அந்த உடல் உறுப்புகள் உள்ள அந்த 14 இயக்க உறுப்புகள் எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றி தெரிந்து கொண்டால் அதற்கப்புறம் நமக்கு வந்து எல்லாமே நாம் தான் அப்படிங்கிறத ஒரு தெரிந்து கொள்ள ஒரு சூழ்நிலை அனைவருக்கும் ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பாக வகுப்படுத்த ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பயணித்து அனைவரும் சிறப்பு வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வுகளை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் இன்று நம்முடைய இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் குத்தாலம் சங்கத்திற்கும்
மற்றும் ஆசனங்களை அடித்து சிறப்பித்த ஆசான் பாரதி தேவி அம்மா அவர்களுக்கும், இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக தொடக்க வகுப்பை அடித்து நமக்கு சிறப்பித்து கொடுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த நிகழ்வை ஒரு வெற்றி நிகழ்வாக மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலம். நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். இலக்கியவேலன் சார் ரொம்ப நன்றிங்க சார். குணபாலன் சார் ரொம்ப நன்றி. நன்றி சுப்பிரமணிய சார். நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். நன்றிங்கம்மா. வாழ்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க நலமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்க சார். நன்றிங்க சார். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.